ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சம் இந்த மேஷராசி நேர்களுக்கு என்ன விதமான விஷயத்தை என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அதை சொல்லுங்கள். ஆல்வேஸ் ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் டேக்கராக இருப்பாங்க. இந்த மாதம் ஜூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எனர்ஜி ஸ்டாரோ என்ன சொல்லுதுன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்டு டேரோவில் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு பரணி நட்சத்திரத்துக்கு நமக்கு இந்த 2 கார்ட்ஸும் வந்திருக்கு. இட் இஸ் அ மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேஷராசிக்காரங்க இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது ஒரு மென்டல் கிளாரிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு லைவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். 2 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்டையர் மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீல் பண்ணுங்கள், துர்கை அம்மன் கையிலேருந்து உங்களுக்கு இந்த ஒளி பரவுது. இப்போ அந்த இருள் எல்லாம் நீங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்ரீ வைரா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரோ கார்ட் ரீடர், EFT பயிற்சியாளர் மற்றும் ஹிப்னோதெரபிஸ்ட் பவித்ரா பவி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் கவிதா. வைரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ டேரோ கார்ட் ரீடர் மூலமாக 12 ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் உரிய பலன்களை வந்துட்டு நீங்கள் இங்கே நேர்களுக்கு வந்து சொல்லணும். முதல்ல வந்து மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சம் இந்த மேஷராசி நேர்களுக்கு என்ன விதமான விஷயத்தை என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மேஷராசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 1ஆம் இடமானது மேஷம். அவங்க ஆல்வேஸ் ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் டேக்கராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆக்ஷன், அதுக்கப்புறம் தான் வார்த்தையாகவே இருக்கும். யூனிஃபார்ம் அணிஞ்சவங்க, போலீஸ், ஆர்மி, பொதுவாக இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களாக இருப்பாங்க. லக்னமாக இருக்கும், இல்லைன்னா ராசியாக இருக்கும், ஏதாவது ஒன்றா சம்மந்தப்பட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதம் ஜூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான எனர்ஜி ஸ்டாரோ என்ன சொல்லுதுன்னா, we have the 7 of cups and the moon card. டாரோ படி அவங்களுக்கு இந்த மாதம் கன்ஃபியூஷன்லேருந்து கிளாரிட்டி கொண்டு வர ஒரு மாதமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பல விஷயங்கள் அவங்க மண்டையில் ஆல்வேஸ் ஓடிட்டே இருக்கும். யூஸ்வலி அவங்களுடைய திங்கிங்கே வந்து ஜாப் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வர ஒரு மந்தாக தான் இந்த ஜூலை மாதம் அமைய போகுது. என்னதான் அவங்களுக்கு பல விஷயங்கள் கண் முன்னாடி இருந்தாலும் தெரிகிற எல்லா விஷயமுமே உண்மை கிடையாது. சில விஷயங்கள் மாயையாக இருக்கும். நமக்கு சில விஷயம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் அதோட உண்மையே தெரிய வரும். அதனால் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு எடுத்து வச்சாங்க அப்படின்னா இந்த மந்த்து கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு ரிக்ரெட் பண்ணுறதை விட செய்கிறதுக்கு முன்னாடி செய்முன் காப்போம்ன்ற மாதிரி ஒரு அப்ரோச் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ குழப்பத்திலேருந்து விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இது இருக்கும். பிளெஸிங்ஸ் வந்து அதுவாகத்தான் இருக்கும். 12 ராசிகளுக்கும் நம்ம சொல்ல தான் போகிறோம். 27 நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன விதமான பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்க போகுது? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்டு டேரோவில் வந்திருக்கு. அப்படின்னா ஒரு புதிய ஆரம்பம் காத்துட்ருக்கு. இந்த மாதத்தோடைய ஆரம்பத்திலே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிரும். இந்த புதிய ஆரம்பம் உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆரம்பம் கூடவே வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமான பேராசையில் போயிடக்கூடாது. அதை வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்காக கொண்டு போகணும். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர எல்லா கான்டாக்ட்ஸையும் நான் யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நான் ஆரம்பிப்பேன்ற மாதிரி ஒரு அப்ரோச்சுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. கொஞ்சமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அண்ட் ஆல்சோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜியோடு இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய பிகினிங்கான ஒரு மாதமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்க போகுது? பரணி நட்சத்திரத்துக்கு நமக்கு இந்த 2 கார்ட்ஸும் வந்திருக்கு.
இட் இஸ் அ மந்த் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல், அந்த மாதிரி ஒரு மாதமாக இது அமையும். ஆனால் இந்த ஒரு பழையன கழிதல் அந்த டைமில் நமக்கு ஒரு குரு தேவைப்படுவாங்க. ஏன்னா நம்மளால் ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியில் போகுது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு ஒரு குரு இல்லை ஒரு அட்வைசர் நமக்கு தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு ஒரு புது விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறதுக்கு ரொம்பவே டாரோ கார்ட்ஸ் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுது. புதிய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நுழைய போகுது. கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது? கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளோட டாரோ கார்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான ஒரு சிச்சுவேஷன், மென்டல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஆல்சோ ஃபைனான்ஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஏதோ ஒரு இடத்துல அவங்க கொஞ்சம் லாக் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு மென்டல் பிளாக் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்குள்ளே பேசிக்கிற அந்த விஷயங்கள், ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன் இந்த மாதிரி மற்றவங்கலாம் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இப்படின்னு அவங்க பேசிக்காமல் அவங்க என்கிட்ட இருக்கிற காசு எனக்கு போதுமானது, இன்னும் நிறைய காசு எனக்கு வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் அவங்க கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மாதம் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சுமூகமாக போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ சுமூகமான ஒரு உறவை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். டெஃபினெட்லி. ஸோ மேஷ ராசியை சேர்ந்தவர்கள், இந்த 3 நட்சத்திரத்திலுமே சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ஸோ கிறிஸ்டல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரும், ஒரு ரிமைண்டர் மாதிரி தான். இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் டைகர் ஐ பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். இந்த பிரேஸ்லெட்டை நான் பார்க்கும்போது இதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் எனக்கு ஞாபகம் வரும். இதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு தைரியம், அதுதான் இந்த பிரேஸ்லெட்கான ரிமைண்டர். ஸோ இந்த தாட்ஸ் என் மைண்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் அதுபடி செயல்பட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது ஒரு மென்டல் கிளாரிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு தைரியமாக ஒரு குழப்பத்திலிருந்து முடிவெடுக்காமல் ஒரு கிளாரிட்டியிலேருந்து டெசிஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்னஸ். அந்த கிறிஸ்டலை வாட்டி காட்டுங்க நேயர்களுக்கு, அந்த நேம் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுங்க. அமெத்திஸ்ட், இது பேர் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் இதை வந்து பிரேஸ்லெட் வடிவமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டோன்ஸாக கூட நீங்கள் வாங்கி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதத்துக்கு இந்த ஆற்றலுக்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து ஓவரால் நான் சொல்ல வரல, இந்த மாதத்திற்கான கிறிஸ்டல் தான் இது. ஒவ்வொரு மாதத்துக்குமான கிறிஸ்டல். கண்டிப்பாக ஒரு மாதமும் நம்மளே வேற மாதிரி மாறுவோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிறிஸ்டலும் கண்டிப்பாக. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட பரிகாரமாக கேட்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம யூனிவர்ஸ் பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னும் போது யூனிவர்ஸ் சம்மந்தமாகவே கேட்குறேன். என்ன மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் இல்லை என்ன மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரம் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய கோவில் ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். கிறிஸ்டலுமே வந்து ஒரு விதமான பரிகாரம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஒரு லைவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஜஸ்ட் 2 minutes. இந்த 2 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த என்டையர் மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேயர்கள் என் கூட சேர்ந்து லைவாக இதை ட்ரை பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு சேரில் போய் நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டாக உங்கள் ஃபீட்டை வச்சுட்டு கிரவுண்டில் தொடுற மாதிரி உட்காரணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. கண்ணு மூடிக்கோங்க. ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நேயர்கள் எல்லாருமே வந்து ஒரு சேரில் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக கிரவுண்டில் படுற மாதிரி வச்சுட்டு கண்ணு மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற விஷயங்களை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் இதை கற்பனை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பைனல் கார்டோடைய எண்டில், டெயில் போனில் இருந்து ரூட்ஸ், அதாவது வேறு வளர்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஒரு மரத்துலேருந்து எப்படி வேறு பூமியை நோக்கி வளருமோ அதே மாதிரி வேர்கள் வந்து வளர்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இந்த வேர்கள் வந்து பூமியோட சென்டருக்கு போகிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோக்குள்ளே இந்த வேர் படர முடியுமோ அந்த அளவுக்கு இது படர்ந்து வளரட்டும். 1 kilometer ரேடியஸ் கூட வளரட்டும், பரவாயில்ல. இந்த வேர் எவ்வளோக்குள்ளே பூமியை நோக்கி உள்ளே போதோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு அந்த சத்து, பூமியோட அந்த எனர்ஜி அண்ட் சக்தி உங்களுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆக போகுது. மெதுவாக உங்களுடைய ஹெட்டை கொஞ்சம் டில்ட் பண்ணி மேலே வந்து ஒரு லைட் நுழையிற மாதிரி உங்களுடைய 3rd eye சக்ரா
உங்களுடைய நெத்தி பொட்டில் அந்த லைட் நுழையக்கூடிய அளவுக்கு உங்கள் தலையை டில்ட் பண்ணிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க. இது பண்ணும்போது கண்ணு மூடியே இருக்கட்டும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இஷ்ட தேவதைன்னு பார்த்தீங்கன்னா முருகர், துர்கை, இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸான காடஸ் அண்ட் கடவுள். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான அந்த தேவதை உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. துர்கை அம்மன் உங்கள் தலைக்கு மேலே இருக்காங்க. அவங்க கையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒளி வரா மாதிரி, உங்கள் நெத்தி பொட்டுக்குள்ளே அது என்டர் ஆகிற மாதிரி, உங்கள் பாடி ஃபுல்லாக அது என்டர் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த கன்ஃபியூஷன், ஒரு விதமான குழப்ப நிலை, எந்த ஒரு பிளாக்காக இருந்தாலும் இந்த ஒளி வந்து அது எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகுது. எல்லாத்தையுமே இந்த ஒளி வந்து டிஸ்ட்ராய் பண்ண போகுது. எல்லா இருளையும் இந்த ஒளி போக்க போகுது. நீங்கள் இமேஜின் பண்ண அந்த லைட் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்கராக பாயிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அந்த லைட் இப்போ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உங்கள் உடம்பு முழுவதும், உங்கள் உடம்பை சுற்றியும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, ஒரு ஆரா ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். துர்கை அம்மன் கையிலேருந்து உங்களுக்கு இந்த ஒளி பரவுது. இப்போது அந்த இருள் எல்லாம் நீங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் பவர் துர்கை அம்மன் ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்குள்ளே இந்த கிளாரிட்டியை ஃபில் பண்ணுறாங்க. அந்த இருள் போன இடத்துலலாம் இப்போ ஒளியாக மாறுது. உங்களுக்குள்ளே ஒரு புது விதமான பவர் உருவாக போகுது. நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேற போகுது. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ணுங்கள், 2 minutes பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நொடி ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கட்டும். மெதுவாக இப்போ உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி ப்ரெசன்ட் மூமெண்ட்க்கு வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்ல நாங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருந்துச்சு, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருந்துச்சு. 24 மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மேடம் சொல்கிறத பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் சடனாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை நம்புகிறோம். இந்த ஒரு தகவல் வந்துட்டு மேஷராசினியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.